இந்த பையன் கடையில போய் பொறி உண்டை வாங்கும்போது கடைக்காரர் சொல்றாரு 150 ரூபான்னு. இதை கேட்ட இந்த பையனும் 150 ரூபாய்க்கு பொறி உண்டை யாராவது வாங்குவாங்களான்னு சொல்லி பக்கத்து கடையில போய் பொறி உண்டை கேட்கிறான். அப்ப அந்த கடைக்காரர் சொல்றாரு எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, அதுக்கு முன்னாடி 600 ரூபாய் பணத்தை தான் சொல்லும்போது இதை கேட்ட இந்த பையன் டென்ஷன் ஆகி 600 ரூபாய்க்கு விற்கிற போயான்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய கடைக்கு வரும்போது அந்த ஆள் சொல்றாரு பொறி உண்டை வேணாம்னு சொல்லி போன, இப்ப எதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான் அவர் உங்களை தப்பா பேசினாரு, அதனால தான் வந்துட்டேன், ஒரு பொறி உண்டை தாங்கன்னு சொல்லும்போது இந்த கடைக்காரர் சொல்றாரு 500 ரூபாய் தா, அப்பதான் பொறி உண்டை தருவேன்னு. இதனால இந்த பையனும் ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் சொல்றாரு முதல்ல 150 ரூபாய் கொடுத்துட்டு பொறி உண்டையை வாங்கிட்டு போயிருக்கலாம், ஆனா பக்கத்து கடையில போய் என்ன அசிங்கப்படுத்திட்டு அதனால 500 ரூபாய் தான் சொல்லும்போது இந்த பையனும் 500 ரூபாயை கொடுத்துட்டு பொறி உண்டையை வாங்கி கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்குறான். அப்ப அம்மா சொல்றாங்க ஒரு மாலையை போய் வாங்கிட்டு வான்னு. உடனே இந்த பையன் ஒரு கடையில போய் மாலை கேட்கும்போது அந்த கடைக்காரர் சொல்றாரு 1000 ரூபாய் தானே. இதனால இந்த பையன் ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு சொல்லும்போது அந்த கடைக்காரங்க எல்லாம் சொல்றாங்க ஆயுத பூசை அன்னைக்கு தான் நம்ம பொழைச்சிக்க முடியும், அதனால 1000 ரூபாய் தான் சொல்லிட்டு அந்த மாலையுமே கொடுத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க தம்பி போய் வாழையில வெட்டிட்டு வான்னு. இதனால இந்த பையன் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் வாழையில கேட்கும்போது அந்த ஆள் சொல்றான் ஒரு வாழையில என்னப்பா 2 வாழையில வெட்டிக்கன்னு சொல்லும்போது இந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த ஆளோட மனைவி கூப்பிட்டு சொல்றாங்க அவனை வாழையில வெட்ட சொன்னியே அவன் என்ன பண்ணிருக்கான் பாரு, வாழை மரத்தையே வெட்டிட்டு போயிருக்கான்னு சொல்லி கணவனை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இந்த பக்கமா அந்த பையனும் அவங்க அம்மாவும் ஆயுத பூசனால வீட்டுல இருக்க பொருட்களுக்கெல்லாம் விபூதி பூசிக்க இருக்கும்போது அங்க இருந்த ஒரு ஆளோட பின்பக்கம் விபூதியை பூசிடுறான். இதனால அந்த ஆள் இந்த பையனை வந்து கெட்ட வார்த்தையில திட்டுறாரு. அதுக்கப்புறம் சில மணித்தியாலங்கள் கழிச்சு இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்கிறான் என்னோட மொபைல்ல யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு சொல்லும்போது இந்த பையனோட தங்கச்சி சொல்றா அங்க இருக்க டிவியை பாரு படமே தெரியல, ஆனா எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்படி அடுத்த நாள் வந்து இந்த பையன் அவனோட பைக் எடுத்துட்டு போகும்போது அம்மா சொல்றாங்க வாழை மரத்தை ஒண்ணு எடுத்துடாத, அதை வச்சிருந்தா தான் நல்லது நடக்கும்னு சொல்லும்போது இந்த பையனும் வாழை மரத்தோட பைக்ல போகும்போது அந்த இடத்துல வாழை மரத்தோட சொந்தக்கார ஆள் என் வாழை மரத்தை எதுக்காகடா வெட்டினு சொல்லிட்டு முன்னாடி வரும்போது 2 பேருமே பைக்ல அடிபட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் கேட்கிறான் நடு ரோட்ல ஏன்னா படுத்திருக்கீங்க, வீட்டுல போய் தூங்கலாமேன்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டதால் இந்த பையனை கெட்ட கெட்ட வார்த்தையில கண்ணா பின்னான்னு திட்டுறான்.